வணக்கம். ஒரு கதையின் மூலமாக நம் ஆழ்மனம் நமக்கு எப்படி செயல்விடை அளிக்கின்றது என்பதை பற்றி பார்க்கவிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக ஒரு எளிமையான ஆசன பயிற்சியை பார்க்கவிருக்கின்றோம். ஒரு பேரரசு ஒரு சிற்றரசின் மீது படையெடுக்க முடிவெடுத்து விட்டது. அந்த சிற்றரசின் மன்னன் என்ன செய்வது என்று யோசிக்கின்றான். தீவிரமாக சிந்திக்கின்றான். அவ்வாறு சிந்தித்து ஒரு முடிவுக்கு வருகின்றான். தன்னுடைய வீரர்கள் அனைவரையும் அழைத்து, வீரர்களே, இந்த பேரரசை எதிர்த்து போர் புரியும் படைபலம் நம்மிடம் இல்லை. நான் இப்பொழுது ஒரு நாணயத்தை சுண்டிவிடப் போகின்றேன். அந்த நாணயத்தில் தலை விழுந்தால் நம் பக்கம் கடவுள் இருக்கின்றார், அதன் மூலமாக நாம் வெற்றி பெறுவோம். மாறாக பூ விழுந்தால் நம் பக்கம் கடவுள் இல்லை, நாம் வெற்றி பெற மாட்டோம். இதற்கு அனைத்து வீரர்களும் ஆமோதித்தனர். உடனே நாணயத்தை சுண்டிவிட்டார். நாணயத்தில் தலை விழுந்தது. அனைத்து வீரர்களும் உற்சாகம் அடைந்தனர். நம் பக்கம் கடவுள் இருக்கின்றார், கடவுள் சக்தியை மிஞ்சின சக்தி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, ஆகையால் எந்த ஒரு சக்தியாலும் நம்மளை தோற்கடிக்க முடியாது என்று தீர்மானிக்கின்றனர். போரும் புரிகின்றனர். அதில் வெற்றி பெற்று விட்டனர். இதில் உண்மை என்னவென்றால், நாணயத்தின் இரு பக்கமும் தலைதான் இருக்கின்றது. அதோடு ஒரு முக்கியமாக ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். பேரரசு சிற்றரசின் மீது படையெடுக்க முடிவெடுத்தவுடன் சிற்றரசின் மன்னன் கலக்கமடையாமல், கவலை கொள்ளாமல் ஆழமாக சிந்திக்கின்றார். அதாவது தீவிரமாக சிந்திக்கின்றான். அவ்வாறு தீவிரமாக சிந்திக்கும் பொழுது அவனுடைய ஆழ்மனம் அவனுக்கு செயல்விடை அளித்தது. அது எப்படி என்றால், வீரர்களுடைய மனோபலத்தை நம்பிக்கையின் அடிப்படையில் அதிகரிப்பதன் மூலமாக வெற்றி பெறலாம் என்பதை அவன் ஆழ்மனம் தெரிவிக்கின்றது. அதன்படி அவன் செயல்படுகின்றான். வெற்றியும் பெற்றுவிட்டான். உலக புகழ்பெற்ற ஆப்ரகாம் லிங்கன் என்ன கூறுகின்றார் என்றால், என்னிடம் மரம் வெட்ட 6 மணி நேரம் கொடுத்தீர்கள் என்றால் அதில் 4 மணி நேரம் கத்தியை கூர்த்திட்டவே பயன்படுத்துவேன் என்று கூறியிருக்கின்றார். இங்கே அவர் குறிப்பிட்டது சிந்தனையை பற்றி. நாம் எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் நேரம் செலவழித்து தீவிரமாக சிந்தித்து செயல்பட்டோம் என்றால்